ஒரு விளக்கம். அதாவது சித்தர்கள் அப்படின்றாங்க. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறாங்க. நிறைய பேர் சித்தர்கள தேடி போறாங்க. சித்தர்களுக்கான பயணம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒரு நபருக்கு சித்தர்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, அதனுடைய வெளிப்பாடு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நீங்க ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட, நீங்க டிவி ஆன் பண்ணும்போது அந்த படம் டக்குன்னு முன்னாடி வரும். நீங்க ஒருத்தங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நம்ம பண்ணாம இருப்போம். பார்த்தா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கால் வரும். இந்த செயல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இத வந்து ஆன்ம அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தை கூட இந்த ஆறா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த பிரபஞ்சத்து கூட யாரு கனெக்ட்ல இருக்கீங்களோ, இவங்களோட ஈஸியா சித்தர்கள் கனெக்ட் ஆயிருவாங்க. 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த மனுஷன், இந்த ஆறா, இந்த பிரபஞ்சம், அந்த கடவுள். இந்த மனுஷன் டைரக்டா கடவுளை ரீச் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்தை ரீச் பண்ணி கடவுளை ரீச் பண்ணணும் அப்படின்னா இதான் ரூட். இதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் சித்தர்கள். இப்போ வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்றப்போவும் 11 சித்தர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க.